வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ரேங்க் லிஸ்ட்டும் 2025 ரேங்க் லிஸ்ட்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல எம்பிஏ வந்து நான் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்லேட்டரா நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது வந்து கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு டவர் இருக்காது. அதனால உங்களாலையும் சரியா பேச முடியாது, என்னாலையும் சரியா பேச முடியாது. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அல்லது வந்து நார்மல் கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு வந்து வாட்ஸ்அப் கால் மட்டும் வந்து வேண்டாம். இதில் லாஸ்ட் இயர் அதாவது 2024ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2025 எடுத்துக்கிறேன் இல்லைங்களா. இதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 133 பேஜ் 5679 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கான கணக்கு. இதே சமயம் 2024ல் 6286 பேர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அப்படின்றது ஒரு 600 பேர் வந்து கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் காம்படிஷனில் 10% வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த 2024 கட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் வந்து என்னன்னா அதாவது அந்த கட் ஆஃப் வந்து ஏறக்கான வாய்ப்பு கிடையாது, லைட்டாக வந்து குறையலாமே தவிர ஸோ அந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து ஏறக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால ஒரு காலேஜில் ஒரு 88% வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு அல்லது ஒரு 2000 ரேங்க்குக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இயர் அப்படின்றது நீங்கள் 2000ங்கிறது 2050 ரேங்க் வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓவராலாக எம்பிஏல ஒரு 10% வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 6286 பேர் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த இயர் அப்படின்றது 5679 பேர் அப்படின்றது தான் வந்து கணக்காக இருக்குது. ஒரு 600 பேர் அப்படின்றதுல எம்பிஏல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எம்பிஏல காம்படிஷன் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதே சமயம் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 அதாவது இந்த வருஷத்துல மொத்தமாக வந்து எழுதுறவங்களோட அப்ளை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 2827. சாரி, இதே லாஸ்ட் இயர் அதாவது 2024ல் உங்களுக்கு எம்சிஏ அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 2473. ஸோ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 354 பேர் வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் அதிகமாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எம்சிஏக்கு. ஸோ எம்சிஏவோட காம்படிஷன் அப்படின்றது ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து அந்த 2024 கட் ஆஃப் விட கொஞ்சம் அதிகம் தேவைப்படுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா இங்கே வந்து காம்படிஷன் அப்படின்றது எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கு. எம்பிஏல தான் வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் காம்படிஷன் அப்படின்றது வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 2024-25 ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா ரேங்க் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா ஜென்ரல் ரேங்க் முக்கியமானு கேட்குறாங்க. ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேட்டகரியான பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ரேங்க் அப்படின்றதுமே வந்து முக்கியம் தான். சீட் அலோகேட் ஆகிறது அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் வந்து பேஸ் பண்ணி வந்து அலோகேட் ஆகும். ஸோ அதனால நீங்கள் 2 ரேங்க் அப்படின்றதுமே வந்து முக்கியமானதான். வேற ஏதாவது வந்து கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.